ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச். டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவருடைய விடுமுறை காலங்களை முடித்துவிட்டு பேராதனையை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது தனிமையிலே அவருடைய மனக்கலக்கங்களையும் அவர் சம்பந்தமாக அனைவரும் வைத்த, அதாவது குறிப்பாக எதிரான விமர்சனங்கள் அனைத்துக்குமே பதில் கூறிக்கொண்டிருக்கின்றார். அதிலும் நீங்கள் யாருடைய பின்புலம், யாரால் இயக்கப்படுகிறீர்கள், ஐபிசி பாஸ்கரன் அவர்களிடம் நீங்கள் எவ்வளவு பணத்தை வாங்கிவிட்டு இவ்வாறு மன்னிப்பு கருத்தம் கோரினீர்கள், அதற்கங்கால நீங்கள் ரணிலுக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா, அவரால் இயக்கப்படுகிறீர்களா என்று சொல்லி பல கேள்விகளும் கேட்கப்பட்டன. அதற்கும் அவர் சரியான விளக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகின்றார். அதுவும் அந்த கேள்வி கேட்ட அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பதிலடி என்றே கூறலாம் அவருடைய அந்த பதில். அதற்கு அங்கால ஒரு முக்கியமான விஷயம், செல்லப்பா அவர்களை பற்றி, ஜால் மண்ணே அலறுதடா பாரடா என்று பாடலை பாடிய அவரை பற்றி, ஐயா நீங்கள் தலைவருக்கு பாடிய வாயால் என்னை பற்றி பாடியிருக்கிறீர்கள், இந்த உயிர் இருக்கும் வரை நான் மறக்க மாட்டேன், உங்களை எப்பொழுதாவது உங்களை நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் காலில் விழுந்து வணங்குவேன் என்று சொல்லி கோரியிருக்கின்றார். இதற்கு அங்கால என் உயிர் தமிழருக்காகவே போகட்டும், தமிழ் மக்களுக்காகவே போகட்டும், நான் ஒருபோதும் எனது மக்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், என் உடலில் இறுதி மூச்சு இருக்கும் வரை தமிழ் மக்களுக்காகத்தான் இருப்பேன், அதில் குறிப்பாக என் உயிர் போனால் கூட தமிழர்களுக்காக என் உயிர் போனால் நான் நிம்மதியாக மறைந்துக் கொள்வேன் என்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது நீங்கள் நேரடியாகவே டாக்டர் ராமநாத அர்ஜுனா அவர்கள் மக்களுக்கு அளித்த பதிலையும் அவர் சம்பந்தமான விமர்சனங்களுக்கு அளித்த பதிலையும் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏதாவது நீங்கள் கேட்குறேன்டா குயிக்காக கேட்கலாம். ஐ ஆம் டிரைவிங். இன்றைக்கு தான் இந்த சாங்கை என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ செல்லப்பான்னா. எனக்கு ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சால் நான் உங்களை பார்த்து உங்களோட காலில் விழுந்து கும்பிட்டு ஒரு நன்றி சொல்லுவேன் என்றால் அந்த நன்றி எனக்கு அதை விட ஒரு பாக்கியம் இல்லை. தலைவருக்கு பாடின அதே வாயில எனக்கு பாடியிருக்கேன்றீங்கன்றது, நான் இதுக்கு பிறகு நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிளவிடுவனாக இருந்தால் எனக்கு தெரியலை. நான் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் நினைக்கிறேன். பாதைகள் கடினமாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் போகின்ற பாதையில் நாங்கள் தெளிவாக இருப்போமாக இருந்தால் அது எந்த பெரிய பாதையாக இருந்தாலும், நாங்கள் ஒரு காலத்திலே கடல் வழிப்பாதை, தரை வழிப்பாதை, வான்வழி பாதை என எல்லா பாதைகளையும் நமக்கு நாமே உருவாக்கி வைத்திருந்தோம். அவற்றையெல்லாம் நினைக்கும் போது சில நேரங்களில் யோசிக்கிறது, அந்த காவியங்கள் அங்கே, இந்த கண்ணீர் துளி அங்கே என்று. ஆனால் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருவோம். இன்று எனக்கு முதுகில் குத்தப்பட்ட 2வது நாள் ஐபிசி பாஸ்கரன் அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் ஒரு சாந்தனை சொல்லி என்னை கூப்பிட்டு என்னை ஒரு மூலையில் கொண்டு இருத்தி, தாங்கள் கெஸ்ட் என்ற மாதிரியும் நான் ஒரு மாதிரியும் ஒரு அப்படி சொல்லியிருந்தேன். நான் சும்மா டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு ஒரு ஷோர்ட்ஸையும் போட்டுக்கொண்டு போய் இருந்திருப்பேன். நான் ஒரு சாதாரணமான அடிப்படையான ஆள், எனக்கு வித்துவச்செருக்கும் இல்லை, உங்களுடைய மாதிரி பணச்செருக்கும் இல்லை, நான் சாதாரண ஆள். சிவனே என்று ஒரு சாவத்திரி ஆதார வைத்தியசாலையில் ஒரு டெவலப்மெண்ட்டை செய்த என்னை நீங்கள் அந்த தேர், அதாவது சொல்ற தேரை இழுத்து கொண்டு பாதையில் விடுவார்கள் என்று, அந்த தேரை நீங்கள் எடுத்துக்கொண்டு பாதையில் விட்டு அதற்கு கடிவாளங்களும் பூட்டி அதற்கு எண்ணற்ற மக்கள் பாசத்தால் குதிரைகளை பூட்டி இப்போது உலகம் முழுக்க, யாழ்ப்பாணம் முழுக்க ஓட விட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது உலகம் முழுக்க ஓடும். தமிழனுக்காக இந்த தேர் சாகும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சரியான கவலையாக இருக்குது. நான் ஒருக்கா மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி கிணவே லண்டன்லேருந்து கோல் பண்ணி கேட்ட பிறகு ஓகே, அது பரவாயில்லை, எங்கள் ஆக்களுக்கு தானே அவர் நல்லது செய்கிறாருன்ற நான் ஒரு எழுதி விடுறேன், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. அப்போ கிணவர் கேட்ட உங்களுக்கும் பாஸ்கரனுக்கும் என்ன டீலண்டு, இதே மாதிரி தான் உங்களுக்கும் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் என்ன டீலண்டு முதல் கேட்டுச்சினம், அதுக்கும் நான் பதிலடி கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கும் பாஸ்கரனுக்கும் காசு டீலாண்டு, நீங்கள் எழுதுகிற ஆக்கள் தானப்போ அப்படி, ராமநாதன் அர்ஜுனா அப்படி இல்லை, அது உங்களுக்கு காலம் போக தெரியும். ஒன்றில் செத்து போயிட்டானான்னு சொல்லி இப்போ அன்றைக்கு ஒரு ஆள் வந்திருந்தார் இந்த ஊடகத்தில் பேட்டி ஆடுறதுக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த கதிரையில் இந்த சீட்டில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட வேலி.
இந்த நான் வச்சிருக்கிற ஃபோனுக்கு பின்னால் இருந்தால் தான் அது இந்த வேலி. எத்தனையோ கொமெண்ட்டுகள், எவ்வளவோ முதுகுல குத்துற மாதிரியான பதில்கள், எவ்வளவோ செம்பு நாக்கிகள். ஒரு காலத்தில் வந்து செம்பு நாக்கிகளாக இருந்தவர்கள் இப்போது செம்பையும் தூக்க எறிந்து விட்டு நக்குவதா இல்லையான்னு ஜோதித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ செம்பு நாக்கிகள், எவ்வளவோ கம்பு சுத்திகள் என்று சொல்வார்கள். அவர்கள் ஃபேஸ்புக்கில் அவர்களுடைய கொமெண்டை போய் பார்த்தால் ஒன்றில் அது 10 நாளைக்கு முதலே உருவாக்கப்பட்ட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாக இருக்கும், அல்லது வந்து யாராவது ஒரு வயது போன முதிர்ந்த அரசியல்வாதியுடன் எடுத்த வீடியோக்குள்ள தான் இருக்கும். சரி, பாப்போம். நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். வெகு விரைவில் நாங்கள் முக்கியமான ஒரு இடத்தில் சந்திப்போம். என்னிடம் சகல விடயங்களும் கைகளில் பலமாக மாட்டியிருக்கின்றன. தண்ணிகள் குதித்து ராமேஸ்வரம் போக விட வேண்டாம். ஃப்ளைட்டால் ஓடி விடுவார்கள். ஆதலால் அதையும் தடுப்போம்.